ஜெய் ஸ்ரீராம். அடியன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே புரட்டாசி சனி சிறப்பு. ஒரு சன்னியாசி டெய்லி கார்த்தால ஏந்திருந்து யாஜகம், கிருஷ்ணருடைய பாடல்களை பாடிண்டு யாஜகம் செய்வார். அவருடைய வயிற்று பழப்பு அது. அதனாலே அவர் பாடுவார். ஆனால் சுத்தமாக பாடக்கூடியவர். பக்திகள் இல்லாவிட்டாலும் பொழப்புக்காக பாடி வந்தார். இதை பாடுறத தினமும் வரும்போது அவர் பாடிட்டே இருக்கிறப்ப ஒரு பெண் குழந்தை அதை பார்த்து கேட்டுட்டே இருந்தது. அவருடைய பாட்டை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணிட்டு அதை திருப்பி அதே மாதிரியே திருப்பி திருப்பி பாடிட்டே இருக்கும். இதனால் கிருஷ்ண பரமாத்மா அந்த பெண்ணுக்கு வரும்போது பரிபூர்ணமாக அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு தருணத்திலே அந்த பொண்ணு அந்த சுவாமியை கூப்பிட்டு, சன்னியாசியை கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொன்னார். யாஜகம் எடுக்கிறீங்களே சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொன்னோன்னும் இந்த சன்னியாசிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த குழந்தை இப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்காக இலையெல்லாம் போட்டு கை காலெல்லாம் அலம்பி சாப்பாடு போட்டு சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனேயும் என்னம்மா இது ஒரே அழுக்காக இருக்குது, ஒரே வரும்போது நூலாக இருக்குது, இது என்னம்மா அப்படின்னாரு. நாங்கள் நெசவாளர் குடும்பம், டெய்லி வரும்போது நெசவு பண்ணிட்டு இருப்போம். அதனால் வரும்போது இந்த குப்பையெல்லாம் இந்த குப்பை மாதிரி கிடக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த இடத்த வரும்போது பார்த்துட்டு, இதெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னாலாம். இந்த நூல்லாம் நிறையா கிடைக்க, இதெல்லாம் வரும்போது சுத்தம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், இது நான் சுத்தம் பண்ண மாட்டேன். என்னுடைய கிருஷ்ணர் நான் பாட்டு பாடுறப்ப, என்னுடைய நெசவு தொழில் செய்கிறப்ப அந்த பாட்டை கேட்டுண்டே அறுத்து 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 தன்னுடைய கைகளால், பிஞ்சு கைகளால் அறுத்து போட்டுட்டு ஓடிவிடுவார் அப்படின்னு சொன்னாராம். அந்த பொண்ணு சொன்ன உடனே என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படி சொல்கிற அப்படின்னா, வேணா நீங்கள் பாருங்கோ, என்னுடைய கிருஷ்ணர் அதே மாதிரி வருவார் அப்படின்னு சொன்னாலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிய அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட ஆரம்பித்தாலாம். பாட ஆரம்பித்த உடனேயுமே அதே மாதிரி நூல் வரும்போது சுத்தமணினத்துக்கு பிறகு அந்த நூலை பிச்சு 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 ஓடினதான். பிச்சு பிச்சு போட்டதுக்கு பிறகு இந்த சன்னியாசிக்கு ஒரே ஆச்சரியமாக படுத்து, எனக்கு இந்த கிருஷ்ணரை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னாராம். உடனே கிருஷ்ணர்கிட்ட என்னுடைய குரு பார்க்கணும்னு சொல்கிறார், அவருக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே கிருஷ்ணர் சொன்னாராம், அவர் வயிற்று பழப்புக்காக பாடியிருக்கார். வயிற்று பழப்புக்காக தான் பாடினார தவிர மனசார அவர் பாடலை. நீ சொன்னியேங்கிறதுனால அவருக்கு இந்த நூல்கள் வரும்போது நான் பிச்சு போட்ட நூலை காமிச்சேனே தவிர அவர் பரிபூர்ணமாக அவருக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண முடியாது. அதனால் வரும்போது அவருக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரிபூரணமாக அவர் பாடினத்தினால தான் ஒன்றுட்ட நான் வந்தேனே தவிர பொழப்புக்கு பாடினத்தினால நான் எப்படி வர முடியும்? அதனால தான் இவருக்கு நீ குருன்னு சொன்னதுனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். உடனே இந்த சன்னியாசி நமஸ்காரம் அந்த பொண்ணுக்கு பண்ணிடுறாராம். உனக்கு நேராக கிருஷ்ணர் காட்சி கொடுத்துருக்கார். ரொம்ப பல ஆண்டு காலமாக நான் பாடின்னு இருக்கேன். பாடின்னு இருக்கிறப்ப கூட எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணலை. என்னுடைய வயிற்று பொழப்புக்காக தான் நான் பாடினேன். அது உண்மைதான். இனிமேல் நான் பாடுறப்ப வயிற்று பொழப்பும் நடக்கணும், எனக்கு வயிறும் வரும்போது நிறைவடையணும், சுத்தமாகவும் பாடுறேன். இனிமேல் இதை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் வரும்போது பயபக்தியோடு பாட ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கடுத்து கிருஷ்ண பரமாத்மாவே நேராக அவருக்கு அனுக்கிரகம் பண்ணாராம் அந்த சன்னியாசிக்கு. அதாவது அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் பகவான். அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் பகவான். அவர் மனசார நம்ம வேண்டிட்டு பாடினோமானால் அவர் எல்லாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கதை இது. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. கோவிந்தா 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 அவனருள் பெறுவோம். கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம். ஜெய்.